ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ராக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரோட உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா டுவைன் டான்சன். எப்போடா டிவியில் WWE மேட்ச் போடுவாங்கன்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கு. நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரோட ஜெய்ஜெண்டிக்கான பாடிக்கு தான் ஒரு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் நிறைய மூவிஸ் கூட நடிச்சிருக்காரு. அவரோட ஜெய்ஜெண்டிக்கா இருக்க ஒருத்தருக்கு ஆப்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? அதை பத்தி தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அவருக்கு ஜெய்ஜெண்டிக்கான பாடி இருந்தாலும் மேசோன செஸ்ட் ஷோல்டர்ஸ் எல்லாமே இருந்தாலும் அவரோட ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசிபிளா இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த இன்டர்வியூ அவர் பார்த்து கேட்கறாங்க, ராக்ஸோட ஆப்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் சிரிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் பாக்குறேன். அவங்க எல்லாம் 6 பேக்ஸ் 12 பேக்ஸ் 24 பேக்ஸ் எல்லாம் சிலர் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா 500 பேக்ஸ் தான் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் 400 பேக்ஸ் தான் இருக்கும். இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்லிங் மேட்ச்ல எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த இன்ஜுரினாலதான் வந்து எனக்கு ஆப்ஸ் வந்து விசிபிளா இல்ல. அதை நான் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட இடுப்பு பகுதியில் இருக்க மசில் ஏதோ டியர் ஆயிடுச்சு. அதோட செயின் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அவரோட அப்டோமினல் வாலையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால ஒரு 3 சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரோட ஆப்ஸ் விசிபிளா தெரியலன்னு சொல்லிட்டு அவரே அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனா சிலர் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அவர் ராக்கோட அப்பாக்கும் இந்த மாதிரி ஆப்ஸ் இல்ல, அவரோட ஜெனடிக்ஸ்னாலதான் வந்து இவருக்கும் ராக்குக்கும் ஆப்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ரெஸ்லிங் மேட்ச்னாலதான் வந்து ஆப்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எந்த WWE மேட்ச்ல ராக் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க ஒரு ராக் ஃபேனா அந்த வீடியோ லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you in the next video.